ஹாய் டாம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது செல்லப்பா, பாக்கியம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 5ஆவதாக பிறக்கிற மகள் பேர் தான் பொன்னம்மா. இந்த பொன்னம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த பொன்னம்மா அப்படின்றவங்க வந்து ரொம்பவுமே ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதாவது செல்லப்பா, பாக்கியம் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர், அப்போதைக்கு 20 ஏக்கர் வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம்னு சொல்ல முடியாது. 20 ஏக்கர் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அது என்னன்ட்டு. அது மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுற குடும்பத்தில் இருந்து நெல் போடுறது, நெல், வேர்க்கடலை, மக்காச்சோளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போடுவாங்களாம். அவங்க வந்து வேலையாட்களை வச்சு கூட வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய மாடுங்க, கோழி, ஆடு இது மாதிரி நிறைய வச்சு வளர்த்திருக்காங்க. இது மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அதே மாதிரி ரொம்ப கடைசி பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே பிரியமாக வளர்ந்துருக்காங்க. மற்ற பொண்ணுங்களை விட 5 பொண்ணுங்களாம், 5 பொண்ணு ஒரு பையன் சொன்னாங்க. ரொம்பவுமே வந்து செல்லமாக வளர்க்கப்பட்டாங்க இவங்க வந்து. என்னதான் 5ஆம் பொண்ணாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு பையன் பிறந்திருந்தாலுமே வீட்டுக்கு செல்லப்பிள்ளை யாருன்னு கேட்டால் இவங்க தான். ஏன்னா அவ்வளோ சுட்டித்தனம் பண்ணாலும், சுட்டித்தனம் ரொம்ப இருந்தாலும் நல்ல பிள்ளையாகவே வளர்ந்துருக்காங்க. தாய் தகப்பனுக்கு பிடித்த பிள்ளையாக வளர்ந்துருக்காங்க. அதுவும் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப அவங்க நிறைய சின்ன வயசில் ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்கிட்ட. சின்ன வயசில் நான் இவ்வளோ கலாட்டா பண்ணுவேன், இப்படியெல்லாம் இருப்பேன், எங்கள் அப்பா என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னால் சரி, அது ஷார்ட் டைம் தானே, அது அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் தான், அந்த சின்ன வயசில் அவங்க சந்தோஷமாக இருந்த கொஞ்ச நாட்களை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாலும், என்ன வீட்டில் அவங்களுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அதை அவங்களுக்கு அவங்களுடைய மகளுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த பொன்னம்மா அப்படின்றவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப சேஷ்டைகள் பண்ணாலும், அதாவது வீட்டு பொருளை வந்து இந்த அப்போல்லாம் வந்து அந்த இதுவும் வருமா, அது என்ன சொல்லுவாங்க, அந்த அவல், அந்த வெல்லம், பொரிக்கடலை அது மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். இந்த நெல் கொடுத்தா அவங்க வந்து அந்த பொரிக்கடலை, நெல் எல்லாமே கொடுப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டில் அறுவடை பண்ணுற, விவசாயம் பண்ணுற குடும்பம் தானே, இவங்க நெல் அறுத்துட்டு வந்து அது மாதிரி வெளியிலலாம் காய வச்சுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அக்காங்க என்ன பண்ணுவாங்களாம், தெரியாமல் திருட்டுத்தனமாக வீட்டில் இருக்க பொருளுங்களை தூக்கி அந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து வர்றது அந்த பொரிக்கடலை, அது வெல்லம் என்னவோ சொன்னாங்க, அதெல்லாம் வந்து இவங்க வாங்கி சாப்பிட்றதுக்காக இவங்களுக்கு தெரியாமல், இந்த பொன்னம்மாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்களாம், எடுத்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன விளைய வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க வாங்கி சாப்பிட்றதுக்காக வாங்கி சாப்பிடும்போது இவங்க வந்து அதில் வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களாம். அது சின்ன வயசுலலாம் தெரிஞ்சது தானே. இப்போது அதெல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம்தான். அது மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த 4 பேரும் வந்து அவங்க மேலே வந்து கொஞ்சம் கடுப்புலையே இருந்திருப்பாங்க. எப்போ பாரு நம்மளை இவ்வளோ போட்டு கொடுத்துட்றாளே, அம்மா அப்பா வந்து இவ பேச்சை தானே கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு இதுவில் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், இந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் இவங்க லாஸ்ட்டு பொண்ணு தானே. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பொண்ணு, 2ஆவது பொண்ணு என்னவோ தெரியல, அவங்க வந்து வேற ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறாங்க. இனிமேல் தான் வந்து கொஞ்சம் சோகமான கதைக்குள்ளே நம்ம போக போகிறோம். அது மாதிரி இருக்கும்போது வேற ஒரு ஆளை லவ் பண்ணும்போது அந்த செல்லப்பா அப்படிங்கிறவர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் பொண்ணு பின்னாடி சுத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி அவங்க கேட்காம வந்து இதே மாதிரி பண்ணிட்டு, இவங்க கொஞ்சம் வசதியானவங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, என் பொண்ணை விட்டுரு, இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. மீறியும் அவங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருக்காரு அவர். அதனால் இது அந்த காலகட்டத்தில் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. 80 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயந்தான். அப்படி நடக்கும்போது இப்படி கூப்பிட்டு கண்டித்து அவங்க கேட்கல அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்த செய்வனை, சூனியம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதை நான் ஏன் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டன் வரும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஐயோ இப்படிலாம் செஞ்சுருக்காங்களான்னா, இப்படிலாம் செய்கிறவங்க இன்னும் கூட உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க, அது நமக்கே தெரியும். சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரே ஒரு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவர் தானா.
அதாவது இந்த மந்திரம், பில்லி சூனியம் இதெல்லாம் ரொம்ப தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சவர் அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பையன் இறந்து போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க.